பிரேசிலில் நடைபெற்ற பாரா ஒலிம்பிக் இறகுப்பந்து போட்டியில் தங்கப் பதக்கங்கள் வென்றுள்ள மதுரை மாணவி ஜெர்லின் அனிகாவுக்கு அமமுக பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் வாழ்த்து தெரிவித்துள்ளார். எதிர்காலத்தில் இன்னும் பல பெருமைகளை தமிழ்நாட்டிற்கும் இந்திய தேசத்திற்கும் பெற்றுத்தர செல்வி ஜெர்லின் அனிகாவை வாழ்த்துவதாக திரு டிடிவி தினகரன் குறிப்பிட்டுள்ளார். கேரளாவில் 30 ஆண்டுகளாக மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்து வந்த முன்னாள் பள்ளி ஆசிரியரை போலீசார் போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்தனர். இதனிடையே பள்ளி ஆசிரியரான சசிகுமாரை கவுன்சிலர் பதவியில் இருந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி நீக்கியது. சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் அரசு பேருந்து கவிழ்ந்து விபத்திற்குள்ளானதில் பயணிகள் அதிர்ஷ்டவசமாக காயம் இன்றி உயிர் தப்பினர். விபத்து காரணமாக பேருந்தில் உள்ள டீசல் டேங்கில் இருந்து டீசல் கசிவதை தடுக்க தண்ணீர் ஊற்றப்பட்டது. சர்வதேச மகளிர் டென்னிஸ் போட்டிகள் சென்னையில் செப்டம்பர் 26ஆம் தேதி முதல் அக்டோபர் 2ஆம் தேதி வரை நடத்தப்படும் என தமிழக விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு மெய்யநாதன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக பேசிய அவர், போட்டிகளுக்கான மைதானம் தேர்வு, பராமரிப்பு போன்ற அனைத்து ஏற்பாடுகளும் நடைபெறுவதாக குறிப்பிட்டார். திருச்சியில் உள்ள காபி கடையில் சிலிண்டர் வெடித்து தீ விபத்து ஏற்பட்டது. 1 மணி நேரம் போராடி தீயை தீயணைப்பு வீரர்கள் கட்டுக்குள் கொண்டு வந்தனர். தீ விபத்தை தொடர்ந்து காபி கடையில் இருந்த 3 பெரிய சிலிண்டர்கள் பாதுகாப்புடன் அப்புறப்படுத்தப்பட்டன. காகிதத்திற்கு உயர்த்தப்பட்டுள்ள ஜிஎஸ்டி வரி உயர்வை உடனடியாக திரும்பப் பெற வேண்டுமென தமிழ்நாடு அச்சக சங்கங்களின் கூட்டமைப்பினர் வலியுறுத்தியுள்ளனர். சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் போராட்டத்தில் ஈடுபட்ட அவர்கள், காகிதத்தின் தட்டுப்பாட்டை போக்க மத்திய அரசு வரும் 3 மாதத்திற்கு ஏற்றுமதியை நிறுத்திவிட்டு இறக்குமதியை அதிகரிக்க வேண்டும் எனவும் கோரிக்கை வைத்தார். ரயிலில் பயணிக்கும் மாணவர்கள் பொதுமக்களுக்கு இடையூறின்றி பயணிப்பது குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி சென்னையில் நடைபெற்றது. மாணவர்கள் ரயில் பயணங்களின் போது செல்ஃபி எடுப்பது, படிக்கட்டில் தொங்கியபடி பயணம் செய்வது, மற்ற பயணிகளுக்கு இடையூறு செய்வது போன்ற செயல்களில் ஈடுபட வேண்டாம் என அறிவுரை வழங்கப்பட்டது. ஜம்மு காஷ்மீர் சட்டமன்ற மற்றும் நாடாளுமன்ற தேர்தலுக்கான தொகுதி மறுசீரமைப்பு ஆணையம் அமைக்கப்படுவதை எதிர்த்து தொடரப்பட்டுள்ள வழக்கில் 6 வாரங்களுக்குள் விளக்கம் அளிக்கும்படி மத்திய அரசு, ஜம்மு காஷ்மீர் நிர்வாகம் மற்றும் இந்திய தேர்தல் ஆணையத்திற்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. வழக்கு விசாரணையின் போது மனுதாரர்கள் தரப்பு வழக்கறிஞர் தெரிவித்த ஒரு கருத்துக்கு கண்டனம் தெரிவித்த நீதிபதிகள், காஷ்மீர் எப்போதுமே இந்தியாவின் ஒரு பகுதிதான் என குறிப்பிட்டனர். தெலங்கானா மாநிலம் ஹைதராபாத்தில் தேசிய சைபர் தடயவியல் ஆய்வுக் கூடத்தை மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று திறந்து வைக்கிறார். தெலங்கானா அரசுக்கு எதிராக பாரதிய ஜனதா ஏற்பாடு செய்துள்ள 2வது கட்ட மக்கள் போராட்ட யாத்திரை இன்று மாலை நிறைவடைவதையொட்டி துக்குடாவில் நடைபெறும் பொதுக்கூட்டத்திலும் அவர் உரையாற்றுகிறார். ஜம்மு காஷ்மீர் பட்காம் மாவட்டத்தில் அரசு ஊழியரான காஷ்மீர் பண்டிட் ராகுல் வத் பயங்கரவாதிகளால் சுட்டுக் கொல்லப்பட்டதை கண்டித்து காஷ்மீர் பள்ளத்தாக்கைச் சேர்ந்த 350க்கும் மேற்பட்ட பண்டிட் சமுதாய அரசு ஊழியர்கள் அவர்களின் ராஜினாமா கடிதங்களை துணைநிலை ஆளுநர் திரு மனோஜ் சின்ஹாவுக்கு அனுப்பியுள்ளனர். பயங்கரவாதிகள் நடத்திய படுகொலை குறித்து விசாரணை நடத்த சிறப்பு புலனாய்வு குழு அமைக்கப்பட்டுள்ளது. மத்திய பிரதேச மாநில மதராசா கல்விக்கூடங்களில் தேசிய கீதம் பாடுவதை கட்டாயமாக்குவது குறித்து மாநில அரசு பரிசீலனை செய்ய வேண்டும் என அந்த மாநில உள்துறை அமைச்சர் திரு நரோத்தம் மிஸ்ரா கேட்டுக் கொண்டுள்ளார். மதரசா பள்ளிக்கூடங்களில் தேசிய கீதம் பாடுவதை கட்டாயமாக்கி உத்தரப்பிரதேச அரசு ஏற்கனவே உத்தரவு பிறப்பித்துள்ளது. பீகார் மாநிலத்தில் போலியான இணையதளம் வாயிலாக 1 கோடி ரூபாய் அளவுக்கு மோசடி செய்த சைபர் குற்றவாளிகள் 3 பேரை காவல்துறையினர் கைது செய்தனர். அவர்களின் 10 லட்சம் ரூபாய் வங்கி முதலீடு முடக்கப்பட்டுள்ளது.
பல்வேறு மக்கள் நலத் திட்டங்களில் நிதியுதவி பெற்றுத் தருவதாக இணையதளம் வாயிலாக அறிவித்து அவர்கள் ஏமாற்றியதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். நாடு முழுவதும் கடந்த 24 மணி நேரத்தில் 2858 பேருக்கு கொரோனா வைரஸ் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. 3355 பேர் வைரஸ் தாக்குதலில் இருந்து குணமடைந்துள்ளதாகவும் 11 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் மறைந்த புனித தேவ சகாயத்திற்கு புனிதர் பட்டம் வழங்கப்படுவது மகிழ்ச்சி அளிப்பதாக அமமுக பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார். புனித தேவ சகாயத்தின் பணிகளுக்கு 2 நூற்றாண்டுகளுக்கு பிறகு உலக அளவில் கிடைத்திருக்கும் இந்த அங்கீகாரம் மகிழ்ச்சிக்குரியதாகும் என்றும் திரு டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார். ஜம்மு காஷ்மீரில் பாதுகாப்பு படையினர் மற்றும் மிக முக்கிய நபர்கள் மீது லஷ்கர்-இ-தொய்பா பயங்கரவாதிகள் நடத்தவிருந்த தாக்குதல் சதித்திட்டம் முறியடிக்கப்பட்டது. சோப்பூர் மாவட்டம் ரஃபியாபாத் பகுதியில் ராணுவத்தினருக்கும் காவல்துறையினரும் இணைந்து நடத்திய தேடுதல் வேட்டையில் ரிஸ்வான் ஷாஃபி என்ற பயங்கரவாதி கைது செய்யப்பட்டார். அவரிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் சதித்திட்டம் அம்பலமானது. டெல்லியில் 30 பேர் பலியான தீ விபத்து நிகழ்ந்த கட்டடத்திற்கு தீ தடுப்பு மற்றும் தடையில்லா சான்றிதழ் பெறப்படவில்லை என்பது விசாரணையில் தெரியவந்துள்ளது. தலைமறைவாகிவிட்ட கட்டட உரிமையாளர் மணீஷ் லஹ்ரா என்பவரை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். ராஜஸ்தான் மாநிலம் உதய்பூரில் காங்கிரஸ் கட்சியின் சிந்தன் சிவர் எனப்படும் முக்கிய ஆலோசனைக் கூட்டம் 2வது நாளாக இன்றும் தொடர்கிறது. இதில் கட்சியின் பொதுச் செயலாளர்கள், மாநில பொருளாளர்கள் ஆகியோருடன் திரு ராகுல் காந்தி ஆலோசனை நடத்துகிறார். டெல்லி முன்ஹா கட்டட தீ விபத்தில் பலியாகி மீட்கப்பட்ட 27 பேரின் சடலங்களில் 25 பேரின் உடல்களை அடையாளம் காண முடியவில்லை. அவர்களின் DNA சாம்பிள்களை சேகரித்து அடையாளம் காணும் நடவடிக்கைகளை காவல்துறையினர் மேற்கொண்டுள்ளனர். மத்திய பாரதிய ஜனதா அரசு மீது நம்பிக்கையில்லா தன்மை மாநில அரசுகளிடையே நிலவுவதாக காங்கிரஸ் மூத்த தலைவரும் முன்னாள் மத்திய அமைச்சருமான திரு ப. சிதம்பரம் தெரிவித்துள்ளார். ராஜஸ்தான் மாநிலம் உதய்பூரில் நடைபெறும் காங்கிரஸ் ஆலோசனைக் கூட்டத்தில் பேசிய அவர், பாரதிய ஜனதா ஆளும் மாநில அரசுகளும் மத்திய அரசை நம்ப தயாராக இல்லை என்றும், GST கவுன்சில் கூட்டங்களில் இந்த நிலைமையை காண முடியும் என்றும் தெரிவித்தார். இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் அமைதியும் வளமும் நிலவ வேண்டும் என்பதில் இந்தியாவும் ஐரோப்பிய யூனியனும் ஒருமித்த கருத்தை கொண்டுள்ளதாக இந்தியாவுக்கான ஐரோப்பிய யூனியன் தூதர் யூகோ ஆஸ்டிடோ தெரிவித்துள்ளார். இந்த லட்சியத்தை முழுமையாக எட்டுவதற்கு இரு தரப்பும் இணைந்து செயல்படும் என்றும், பல்வேறு அம்சங்களில் இந்தியா ஐரோப்பிய யூனியன் இடையே நட்புறவு நீடிக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டார். ஜம்மு காஷ்மீரில் இளைஞர்களை தீவிரவாத இயக்கங்களில் இணையச் செய்வது உள்ளிட்ட குற்றங்கள் தொடர்பாக NIA எனப்படும் தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகள் இன்று காஷ்மீரில் 4 இடங்களில் அதிரடி சோதனை நடத்தினர். பயங்கரவாத இயக்கங்களின் ஆதரவாளர்கள் வசிக்கும் இடங்கள் மற்றும் அவர்களின் மறைவிடங்களில் போலீசார் மற்றும் இதர பாதுகாப்பு படையினரின் ஒத்துழைப்போடு இந்த சோதனைகள் மேற்கொள்ளப்பட்டதாக NIA வட்டாரங்கள் தெரிவித்தன. MBBS, BDS இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான நீட் தகுதித் தேர்வுக்கு விண்ணப்பிக்கும் அவகாசம் நாளையுடன் நிறைவடைகிறது. ஜூலை 17ஆம் தேதி நடைபெறவுள்ள தேர்வுக்கு இதுவரை நாடு முழுவதும் 15 லட்சத்திற்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர்கள் விண்ணப்பித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குஜராத் மாநிலம் சூரத்தில் 56 மெகாவாட் உற்பத்தி திறன் கொண்ட காவா சூரிய ஒளிமின் திட்டத்தில் முதற்கட்டமாக 20 மெகாவாட் மின் உற்பத்தி தொடங்கப்பட்டுள்ளதாக தேசிய அனல்மின் கழகம் NTPC தெரிவித்துள்ளது. இத்துடன் சேர்ந்து தேசிய அனல்மின் கழகத்தின் வர்த்தக ரீதியான மின் உற்பத்தி திறன் 54,617 மெகாவாட் அளவுக்கு உயர்ந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.
மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவின் தெலுங்கானா வருகையையொட்டி தெலுங்கானா ராஷ்டிரிய சமிதி எம்எல்சியும் முதலமைச்சர் திரு கே சந்திரசேகர ராவின் மகளுமான திருமதி கவிதா வெளியிட்டுள்ள டுவிட்டர் பதிவில் மத்திய அரசை கடுமையாக சாடியுள்ளார். மத்திய நிதி கமிஷன் தெலுங்கானாவுக்கு தர வேண்டிய 3000 கோடி ரூபாய், பிற்படுத்தப்பட்ட பகுதிக்கான மானியம் 1350 கோடி ரூபாய், ஜிஎஸ்டி பாக்கி தொகை 2247 கோடி ரூபாய் இவற்றையெல்லாம் எப்போது மத்திய அரசு தரும் என அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். நாட்டு மக்களின் உரிமைகளும் கௌரவமும் பாதுகாக்கப்பட்டால்தான் ஜனநாயக நெறிமுறைகள் ஆரோக்கியமாக இருக்கும் என்று உச்சநீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி திரு NV ரமணா தெரிவித்துள்ளார். ஸ்ரீநகரில் ஜம்மு காஷ்மீர் புதிய உயர்நீதிமன்ற வளாகத்திற்கு அடிக்கல் நாட்டிய அவர் நிகழ்ச்சியில் பேசியபோது, மக்களுக்கு நீதி கிடைக்காவிட்டால் நீதித்துறையே ஸ்திரத்தன்மையை இழந்துவிடும் என்றும், நீதி நேர்மை அல்லாத வழிகளில் மக்கள் செல்லக்கூடிய ஆபத்தான சூழல் உருவாகிவிடும் என்றும் எச்சரித்தார். ஆயுள் காப்பீட்டு நிறுவனம் LICயை தனியார் மயமாக்கும் திட்டத்தின் கீழ் பங்குகள் வாங்க விண்ணப்பித்தவர்களில் தகுதியானவர்களுக்கு ஒரு பங்கின் விலை 949 ரூபாய் என மத்திய அரசு நிர்ணயம் செய்து பங்குகளை ஒதுக்கியுள்ளது. LIC பாலிசிதாரர்களுக்கு 60 ரூபாய் தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது. கர்நாடகாவில் திட்டமிட்டபடி நாளை மறுநாள் பள்ளிகள் திறக்கப்படும் என்றும், வரும் 19ஆம் தேதி SSLC தேர்வு முடிவுகள் வெளியிடப்படும் என்றும் அம்மாநில அரசு தெரிவித்துள்ளது. கடந்த ஆண்டு SSLC தேர்வில் மாணவர்களுக்கு கருணை மதிப்பெண் வழங்கப்பட்டதைப் போல் இந்த ஆண்டும் கருணை மதிப்பெண் வழங்கப்படும் என்று கர்நாடக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் தெரிவித்துள்ளார். வாக்காளர் அடையாள அட்டையுடன் ஆதார் எண் இணைக்கப்பட வேண்டும் என்ற விதிமுறை விரைவில் அரசால் வெளியிடப்படும் என்று தலைமை தேர்தல் ஆணையர் திரு சுஷில் சந்திரா தெரிவித்துள்ளார். நாளை பணி ஓய்வு பெறும் நிலையில் டெல்லியில் இன்று செய்தியாளர்களை சந்தித்த அவர், கொரோனா தொற்றின் போது உத்தரப்பிரதேசம் உள்ளிட்ட 5 மாநிலங்களின் தேர்தல் மற்றும் பல்வேறு இடைத்தேர்தல்களை நடத்தியது கடினமான சவாலாக இருந்ததாக தெரிவித்தார். ராணுவ அதிகாரிகள் மற்றும் வீரர்களின் குடியிருப்பு வளாகங்களில் கூடுதல் வசதிகள் உருவாக்கப்படும் என்றும், அதிக பரப்பளவு உள் விளையாட்டு அரங்கங்கள், கூடுதல் மின் சாதனங்கள் உள்ளிட்ட வசதிகளோடு புதிய குடியிருப்புகள் கட்டப்படும் என்றும் ராணுவ உயரதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். மத்திய பாதுகாப்பு அமைச்சகம் விரைவில் இதற்கான அனுமதியை வழங்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசியில் புகழ்பெற்ற காசி விஸ்வநாதர் கோயிலை அடுத்து அமைந்துள்ள ஞானவாபி மசூதியில் வீடியோ சர்வே நடத்தும் பணிக்கு தடை விதிக்க கோரி தாக்கல் செய்யப்பட்டுள்ள மனுவை உச்சநீதிமன்ற நீதிபதி திரு DY சந்திரசூட் தலைமையிலான அமர்வு விசாரிக்க தலைமை நீதிபதி திரு NV ரமணா உத்தரவிட்டுள்ளார். இந்த மனுவை உடனடியாக விசாரிக்குமாறு மனுதாரர் தரப்பில் மூத்த வழக்கறிஞர் ஹுசுஃபா அஹ்மதி கேட்டுக் கொண்டதன் பேரில் இந்த உத்தரவை தலைமை நீதிபதி பிறப்பித்துள்ளார். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே ஆர்ப்பாக்கம் கிராமத்தில் சாலையோரம் மந்தக்கரை என்ற இடத்தில் 2 குரங்குகள் அப்பகுதியில் செல்லும்போது விரட்டி பாய்ந்து சென்று கடித்து வருகிறது. குணசேகரன் என்பவரின் வீட்டிற்குள் புகுந்த குரங்கு அவரை கடித்து குதறியது. அக்கம் பக்கத்தினர் குரங்கை விரட்டியதுடன் அவரை மருத்துவமனையில் சேர்த்தனர். தகவல் அறிந்த வனத்துறையினர் அப்பகுதியில் சுற்றித் திரியும் குரங்குகளை பிடிக்க கூண்டுகளுடன் முகாமிட்டுள்ளனர். வேதாரண்யத்தில் கோடை மழையில் பாதிக்கப்பட்ட எள் செடிகள் மீண்டும் பூத்து குலுங்குவதால் விவசாயிகள் மகிழ்ச்சிக்குள்ளாகினர். கடந்த மாதம் பருவம் தவறி பெய்த கோடை மழையால் எள் செடிகள் பாதிக்கப்பட்டது. கோடை மழையை தொடர்ந்து தற்போது வெயில் அடிப்பதால் எள் செடிகள் மீண்டும் பூத்து குலுங்குகின்றன. பருவம் தவறி பெய்த மழையில் பாதிக்கப்பட்ட கோடைக்கால பயிரான எள் செடிகள் தற்போது மீண்டும் பூத்து குலுங்குவதை கண்டு மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். புதுக்கோட்டை அறந்தாங்கி அருகே எரிச்சி பகுதியில் காலாவதியான மினரல் மிக்சர் பவுடர் கால்நடை மருந்து பொட்டலங்கள் மருத்துவமனை சுற்றி 100க்கும் மேற்பட்ட மூட்டைகளில் வைக்கப்பட்டுள்ளன. இதனை முறையாக சுகாதாரமாக சுத்தம் செய்யாமல் மருத்துவமனை வளாகத்தில் கேட்பாரற்று காலாவதியான மருந்து கிடப்பது அப்பகுதியில் உள்ளவர்களை முகம் சுளிக்க வைக்கிறது.
இதுகுறித்து தமிழக அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது. சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி கல்லூரி சாலை சிக்னலில் அதிவேகமாக வந்த அரசு பேருந்து சாலையில் வந்த இருசக்கர வாகனத்தின் மீது அதிபயங்கரமாக மோதும் சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. நகரின் மையப்பகுதியில் சிக்னலில் நடைபெற்ற இந்த விபத்தில் ஒருவர் படுகாயமடைந்தார். உடனடியாக அவரை அங்கு இருந்தவர்கள் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். சாலை சந்திப்பில் அதிக வேகமே விபத்திற்கான காரணம் என காவல்துறையினர் தெரிவித்தனர். புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலை அருகே உள்ள திருநல்லூர் குளத்தில் இன்று மீன்பிடி திருவிழா நடைபெற்றது. 100 ஏக்கருக்கு மேல் பரந்து விரிந்து குளம் என்பதால் மீன்பிடி திருவிழாவில் 1000க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் திரண்டனர். தாங்கள் கொண்டு வந்திருந்த மீன்பிடி சாதனங்களான வலை, கச்சா, கூடை, பரி உள்ளிட்ட உபகரணங்களுடன் குளத்திற்குள் குதித்து மீன்களை பிடித்தனர். இதில் விரால், கெளுத்தி, கட்லா, கெண்டை வகை மீன்கள் சிக்கியது. பூந்தமல்லி பஸ் நிலையத்தில் நிழற்குடை, தண்ணீர் இல்லாததால் கோடை வெயில் காரணமாக பொதுமக்கள் கடும் அவதிக்குள்ளாகினர். மெட்ரோ ரயில் பயணிகளுக்காக குமணன்சாவடியில் இருந்து பூந்தமல்லி வரை அரசு பேருந்துகள் செல்ல தடை விதிக்கப்பட்டு மாற்று வழியில் இயக்கப்பட்டு வருகிறது. பயணிகளுக்கு தேவையான நிழற்குடை, தண்ணீர் வசதி இல்லாததால் பொதுமக்கள் மிகுந்த சிரமத்திற்குள்ளாகினர். பூந்தமல்லி நகராட்சி நிர்வாகம் சார்பில் தண்ணீர் டேங்குகள் வைக்க வேண்டும் என்ற கோரிக்கைகள் எழுந்துள்ளன. ஐசரி வேலனின் 35வது ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு நலிவடைந்த 1000 கலைஞர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா அடிகாரில் உள்ள எம்ஜிஆர் ஜானகி கல்லூரியில் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் நடிகர் கமல்ஹாசன் கலந்து கொண்டு ஐசரி வேலன் சிலையை திறந்து வைத்தார். நிகழ்ச்சியில் பிரபு, கவுண்டமணி, செந்தில், RK செல்வமணி, பாக்யராஜ், பிரசாந்த், நடிகைகள் ராதிகா, லதா, ஜெயசித்ரா, பூர்ணிமா உள்ளிட்டோர் பங்கேற்றனர். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அருகே எடையூர் ஊராட்சியில் தேர்தல் முன்விரோதம் காரணமாக முதியவர் அடித்து கொலை செய்யப்பட்ட நிலையில் உடலை அடக்கம் செய்ய மறுத்து உறவினர்கள் விருத்தாச்சலம் வேப்பூர் செல்லும் சாலையில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பதட்டம் நிலவியது. ராமநாதபுரம் மாவட்டம் கமுதியில் உள்ள நம்மாழ்வார் வேளாண் தொழில்நுட்ப கல்லூரியில் மாநில அளவிலான வேளாண் கல்லூரிகளுக்கு இடையே ஆன விளையாட்டுப் போட்டிகள் இன்று துவங்கியது. மாநில அளவில் 36 வேளாண் கல்லூரிகளைச் சேர்ந்த விளையாட்டு வீரர்கள் மற்றும் மாணவ மாணவியர்கள் போட்டிகளில் கலந்து கொண்டனர். அமெரிக்க தொழிலதிபர் எலான் மஸ்கின் டெஸ்லா கார் உற்பத்தி நிறுவனத்திற்கு இந்தியாவில் இறக்குமதி வரிசலுகை கிடைக்காததால் மின்சக்தி கார்களை விற்பனை செய்யும் திட்டத்தை அந்நிறுவனம் கைவிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. உலகிலேயே இந்தியாவில்தான் மிக அதிகமாக இறக்குமதி வரி விதிக்கப்படுவதாக எலான் மஸ்க் ஏற்கனவே தெரிவித்துள்ளார். போர்ச்சுகல் நாட்டின் ஃபாத்திமா நகரில் உள்ள புகழ்பெற்ற கன்னிமேரி தேவாலயத்தில் நடைபெற்ற சிறப்பு பிரார்த்தனையில் பங்கேற்பதற்காக அந்நாடு முழுவதிலும் இருந்து வருகை தந்த 2 லட்சத்திற்கும் மேற்பட்ட கத்தோலிக்க மக்கள் குவிந்தனர். கடந்த 2 ஆண்டுகளாக விதிக்கப்பட்டிருந்த கொரோனா பரவல் கட்டுப்பாடு விதிமுறைகள் ரத்து செய்யப்பட்ட பிறகு முதல் முறையாக தற்போது அனைவருக்கும் அனுமதி வழங்கப்பட்டது. ரஷ்ய ராணுவ தாக்குதலால் உருக்குலைந்துள்ள யுக்ரைன் நாட்டின் மரியுபோல் துறைமுக நகர் மெல்ல மெல்ல இயல்பு நிலைக்கு திரும்பத் தொடங்கியுள்ளது. கட்டட இடிபாடுகளை தீயணைப்புத் துறையினர் அகற்றி வருகின்றனர். உள்ளூர் நிர்வாகம் வாகனம் மூலம் பொதுமக்களுக்கு குடிநீர் வழங்கி வருகிறது.